ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏகேஎம் சமையலில் ஒரு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த கத்திரிக்காய் நான் வந்து ஒரு 150 கிராம் இது வந்து எண்ணெயில் போட்டு முதல்ல வறுத்து எடுத்துக்கணும். இதை வதக்கி எடுத்துக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், வதகம் கொஞ்சம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் 2 வெங்காயம், 4 தக்காளி, இதை வதக்கணும். நல்லா வதங்கிச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். மஞ்சள் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு இதை வதக்கணும். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதில் ஊற்றிடும். ஊற்றி கொதிக்கிறாங்க. கம்மியாக தான் வைக்கிறேன் நான். உங்கள்கிட்ட கத்திரிக்காய் வந்து நான் காட்டினது இங்கே பாருங்கள், 4 இந்த மாதிரி அரிஞ்சிக்கணும். நான் அதை காட்டினேன். இந்த மாதிரி அரிஞ்சு வதக்கிடணும். இப்போ வந்து இது கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை போட்டு பாருங்கம்மா, குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம அதை கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம் எண்ணெயில், அதை இதை போட்டுட்டு இது வெந்துடுச்சு, ஆல்ரெடி வெந்துடுச்சு. போட்டதுக்கப்புறம் இதிலையே வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஊற்றுறது. இங்கே பாருங்கள், இந்த தேங்காயை நான் இதில் ஊற்றிட்டேன். நல்லாயிருக்குமா, டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. வாங்க, இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியது. இங்கே பாருங்கம்மா, இந்த குழம்பு கொதிச்சு. இப்போ நம்ம இறக்க போகிறோம். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் வெல்லம் போட்டுட்டு பாருங்க, கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லியை வந்து இதில் தூவி இறக்கிட வேண்டியது தான். இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.